ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு காரு, சைக்கிள், பைக்கு கழுவுற ஒரு மிஷின் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் இது மாதிரி காலியான ஒரு வாட்டர் கேன் ஒன்று எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு 1/2 லிட்டரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபொனல், இந்த ஃபொனல்ஸ் எடுத்துக்கிறோம். பைக்குக்கு காற்றடிக்கிற மவுத் இருக்குது, இது மாதிரி 2 மவுத் வாங்கிக்கிறோம். இதை ஃபிட் பண்ணி ஒரு மிஷின் தயாரிக்க போகிறோம். கட் பண்ணிடுறோம். இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் நம்ம போடுறோம். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸு, இதுக்கு மேலே ஒரு ஹோல்ஸு போடுறோம். நம்ம இங்கே பாருங்க, மவுத் உள்ளே நுழையிற மாதிரி இடத்துல ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க. இது ஹோல்ஸ் பண்ணிடுறோம். ஹோல்ஸ் பண்ணி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறீங்கனாக்கா, அடுத்த செகண்டே இது இப்படி ரப் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீட் இருக்கும், அப்படி ஜாயின் பண்ண தேவையில்லை. மேலே வச்சு ஊட்டிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒட்டிடலாம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாத கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவும் அறுத்து எடுத்துக்கிட்டோம். இது மவுத்து எடுத்துக்கிட்டோம். 2 மவுத்து இருக்குது, 2 மவுத்து இருக்குதா, 2 மவுத்து எடுத்துக்கிட்டோம். வண்டி வாட்டர் ஊற்றுறதுக்கு தேவையான பண்ணல இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ இதை ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணி எப்படி இது கழுவுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூடியில் சென்டராக பண்ணிக்கணும். இது பாருங்க, இப்படி சென்டராக பண்ணி இதில் குளுக்கனை ஃபுல்லாக வைப்பிடலாம். இதை ஒட்டிடுங்க. எப்படி ஒட்டுறன்னு பாருங்கள். நம்ம டைட்டாக பண்ணிக்க முடியும். இப்படி டைட்டாக உள்ளே வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ உள்ளே குளுக்கன் அப்ளை பண்ணிடலாம். உள்ளே குளுக்கனை ஆற வச்சுக்கோங்க. ஸோ அந்த மிஷினை பயன்படுத்தி அதில் ஒட்டிடுவோம். நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது கரெக்டாக மெத்தில் வச்சு ப்ரெஷர் பண்ணிடுங்க. வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோம்னா, இது மேலே க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்லா டைட் பண்ணிடணுங்க. ஆனால் இந்த ஏர் அதில் அடிக்க போகிறோம். ஏர் அடிக்கும் போது உள்ளே பிடிங்கிட்டு வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஏர் க்ளோஸ் பண்ணுறோம். இதில் ஹெவியாகவே கொஞ்சம் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்.
இதுக்கு மீறி மேலே காற்று வர்றது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே என்ன பண்ணலாம்னாக்க இது கூட சைடில் கொஞ்சம் கெமிக்கல் போட்டு ஒன்று ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த ஹீட் பண்ணி வச்சுட்டோம், அதை ஒட்டிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இதை நான் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு மூடிடுறேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதுக்காக என்ன பண்ணுறோம்னாக்க இன்னும் கொஞ்சம் தான் இதில் நம்ம செல்லுட்டை போட்டு வச்சுக்கலாம். எப்பயுமே பயன்படுத்துகிற மாதிரி, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு போட்டுருக்கேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு நல்லாவே. இனிமேல் இது வரது காற்று லீக் ஆகி வர்றது வாய்ப்பு இல்லை. ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வாட்டர் ஊற்றி மிஷின் எப்படி கழுவுறோம் அப்படிங்கிறத நம்ம கீழே போயிட்டு வண்டி இருக்கிறதெல்லாம் கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன். பவுடரை போட்டு நம்ம கலக்கிடுவோம். கலக்கிட்டு ஃபுல்லாக வந்து கலக்கிடுவோம். கலக்கிட்டு இந்த வாட்டரை வச்சுட்டு இதை ஊற்றுவோம். இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் ஏர் பம்ப் அடித்து இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். புரியும். வந்து உள்ளே வச்சுட்டு இல்லை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டு ஏர் அடிப்போம். ஏர் அடிக்கிறது இதில் லீக் ஆகுது, அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏர் அடிப்போம். ஏர் ஃபோர்ஸ் வருது இல்லை, இந்த பிறகு இது தூக்கிட்டு இப்போ வண்டிக்கு தேவையானதை நம்ம அடிச்சிடலாம். கிளியராக கழிக்கலாம். நம்ம தேவையான பொருளை இது மாதிரி வீட்டுக்குரிய பொருளை பயன்படுத்தி நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். பண்ணிடுறப்பா கட் பண்ணப்பா. இது மாதிரி பாரு. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.